ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்று இரண்டாம் எண்காரர்கள், அதாவது இரண்டாம் எண், அதாவது 2ஆக இருக்கலாம், அல்லது 11ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், அல்லது 29ஆக இருக்கலாம். ஸோ 29 அப்படின்னா 9 கூட்டல் 2 11. ஸோ 1 கூட்டல் 1 2. ஸோ கூட்டி கழித்து கூட்டும் பொழுது கடைசி தொகுப்பு எண் டோட்டல் இது 2ஆக வந்துச்சு அப்படின்னா அந்த எண்காரர்கள் பிறந்த தேதி 2, 11, 20, 29 பெயர்களோட கூட்டுத்தொகை ஆங்கில எழுத்துக்களோட அந்த ஈக்குவலண்ட் ஏக்குனா 1 அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கும் பொழுது இனிஷியலோட சேர்த்தி 11, 20 அல்லது 2 அந்த மாதிரி வரும் பொழுது அந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான ஒரு பலன்கள் எப்படி இருக்குது, எப்படி நம்மளோட வாழ்க்கையை அமைத்து கொள்வது, குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெரியவங்களாக இருக்கும் பொழுது இதெல்லாம் சரியானதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இந்த குழந்தையோட குணாம்சம் இப்படி இருக்கும், ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி சரியான வழிமுறைகளை சென்று அவர்கள் நல்லபடியாக நல்லா வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம பேசுகிறோம். ஸோ எல்லாமே ஏற்பட்ட சில அனுபவங்களிலிருந்து இனி நம்மளுடைய நம்ம இப்படி தான், நம்மளோட இயற்கை இப்படி தான், நம்ம இதிலிருந்து நம்ம எப்படி நல்வாழ்வு வாழணும், ஏன்னா நலமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், இந்த பூமியில் மகிழ்ச்சியாக வாழணும். ஸோ இதுக்கு என்ன வழிமுறைகள், எதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை சரி செய்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம பேசுகிறோம். அதுதான் நோக்கம். சரிங்களா? ஸோ இந்த இரண்டாம் எண்காரர்கள் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இரண்டாம் எண்காரர்கள் தீவிர குணமாக இருக்கக்கூடிய, அதாவது எப்படி இருக்குன்னா கற்பனை, சந்தேகம், ஆராய்ச்சி, அப்புறம் பாவனை, இதிலெல்லாம் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இமேஜினேஷன் பண்ணுறது, ரொம்ப கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். அப்புறம் ஆராய்ச்சி, இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஏதாவது யோசிச்சுட்டே இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது இல்லையா? என்ன கற்பனை பண்ணுறோன்னு யாராவது யோசிக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்ம மனசுக்குள்ளே என்ன சந்தேகப்படுறோம் அல்லது என்ன சிந்திச்சிட்ருக்கோம், ஒரு காரியத்தை பற்றி சிந்திச்சிட்ருக்கோம், இதை யாராலையும் பார்க்கவே முடியாது இல்லையா? ஒருத்தரால் பார்க்க முடியாத அந்த குணங்கள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், தீவிரமாக இருக்கும், மிக மிக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எண்ணில் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த சக்திகளை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரைட்டாக நம்ம சொல்லி தரணும் அப்படிங்கிறதுல கற்பனை சக்தி இவங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுல நம்ம இதை போய் கற்பனை பண்ணிப்பாருன்னு சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த கற்பனா சக்தி ரொம்ப அதிகம். இதன் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செயற்கரிய காரியத்தை கூட இவங்களால் யோசித்து, எப்படி சொல்கிறது, கற்பனையிலேயே இதை இப்படி பண்ணால் இது எதுக்கு கிடைக்கும். இப்போ செஸ் விளையாடும் பொழுது இந்தந்த அடுத்தடுத்த ஸ்டெப்புகளை நம்ம யோசித்து அதை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ்லாம் கற்பனையிலே விளையாடக்கூடிய திறமை, ஒரு உதாரணத்துக்காக சொன்னது தான். அந்த மாதிரி கற்பனா சக்தி இவங்களோட ஒரு அடிப்படை. ஸோ கற்பனை 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 அந்த மாதிரி இவங்களுக்கு எளிமையாக கற்பனை பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ கண் எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட கற்பனையில் இவரோட மனசை கவரும். ஸோ இதுவே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குங்கிறது மாதிரி. ஸோ இதனால் என்னாகும், சதா யோசனையில் இருப்பாங்க. மனோராஜ்யத்தில் மனசுக்குள்ளேயே கற்பனை கோட்டை கட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கற்பனையில் எளிமையாக தன்னோட மனசுக்குள்ளே உருவகப்படுத்திக்குவாங்க எதையுமே. ஸோ எதிர்காலத்தை பற்றி ஒரு கற்பனையோ அல்லது பயங்கரமான சம்பவங்களையோ நினச்சிட்டே இருப்பாங்க. இது இப்படி இருந்தால் ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமோ, ஒருவேளை இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஆகுமோ, அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே போட்டு கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு புதிய புதிய யோசனை, நூதனமான யோசனையெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது என்ன, தானாகவே இயல்பாகவே இவங்களுக்கு அது தன்மை வெளிப்படும். சுயமாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு போய், உனக்கு எப்பட்றா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி யோசனை இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டான மென்டாலிட்டியான்னு கேட்டால் கிடையாது. அதாவது திடமாக இருப்பாங்களா, மன தைரியமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மனசும் ரொம்ப தைரியமான மனசா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தெய்வ பக்தியோ, குரு பக்தியோ அல்லது தன்னம்பிக்கையோ தான் இவங்களுக்கு ஏற்படணும். அப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா தீவிரமாக வளர்ந்து வாழ்க்கையில் அதுவே அவங்கள மேலே கொண்டு போய் விடும். ஒன்றா குரு பக்தி இருக்கணும், கரெக்டாக, இல்லையா தெய்வ பக்தி இருக்கணும், இல்லைனா தன்னம்பிக்கை. இந்த 3ல் ஏதாவது ஒன்று, எது மூலியமாவது இவங்களுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் சிறு தடுமாற்றம் இருக்காது, பயங்கரமாக முன்னேறுவாங்க. கரெக்டாக.
இது இது அப்படியே பாசிட்டிவ். ஒருவேளை இது எதுவுமே இல்ல, தன்னம்பிக்கையும் இல்லை, குரு பக்தியும் இல்ல, தெய்வ நம்பிக்கையும் இல்ல அப்படின்னு பக்தியும் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்படியே தலைகீழா மாறிடும். ரொம்ப அடிமட்டத்தில இருந்துருவாங்க. ஸோ திடமா நம்பிக்கை மாத்திரம் தான் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, இவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. செய்ய முடியாத காரியத்த கூட ரொம்ப அசால்ட்டா செஞ்சுருவாங்க. அதான் ஒரு தன்னம்பிக்கை குடுறா, ஒரு என்ன சொல்றது, மோட்டிவேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இவங்களுக்கு வந்து ஒண்ணா தானா ஏதாவது பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்த கலங்கரை விளக்கம் மாதிரி இந்த வெளிச்சத்த பார்த்து போ அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கா தோணி அந்த இடத்துக்கு போவாங்க. முன்னேறணும் அப்படின்ற மாரி எண்ணம் தோன்றி, நம்ம இப்படியே இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் உழைச்சு இன்னும் நெறையா சம்பாதிக்கணும். இன்னும் நான் கடன கட்டணும் அப்படின்ற மாரி இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. கடுமையா படிக்கணும். ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்மளால எடுக்க முடியாதா? கண்டிப்பா எடுக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கை வச்சு இவங்க முயற்சி பண்ணா, யாராலயும் தடுக்க முடியாது. கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஆனா, நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு உட்டுட்டாங்கன்னா, யாரு வந்து இவங்கள ஊக்கப்படுத்தினாலும் கண்டிப்பா அத எடுக்க மாட்டாங்க. ரைட்டா? இல்ல தெய்வத்து மேல பக்தி போட்டு, கடவுளே நான் இந்த காரியத்த உங்க நம்பி செய்றேன். நான் கண்டிப்பா அது வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி தெய்வத்து மேல, அதாவது தெய்வம் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கைய ஏற்படுத்திக்கிட்டு இவங்க போனாங்கன்னா, அல்லது குரு அப்படிங்கிறது யார சொல்றோம் அப்படின்னா, யார் நம்ம வாழ்க்கையில சரியான மாற்றங்கள ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் தான் குரு. அதாவது ஆசிரியர் அப்படிங்கிறது வேற, குரு அப்படிங்கிறது வேற. கரெக்ட்டுங்களா? காணக்கூடிய எல்லாருமே ஆசிரியரா அப்படின்னு கேட்டா கிடையாது. உண்மையாலுமே அந்த மாணவனோட மனநிலை, அவனுடைய அறிவாற்றல், அவனுடைய பின்புலங்கள் ஆராய்ச்சி செய்து, இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து, அதனை அவன்கண் விடல்னு சொல்லி திருக்குறள் ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த மாரி அந்த அந்த மாணவனுக்கு என்ன இயற்கையான திறமை என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி, அவன சரியான பாதையில இழுத்துட்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது, அதுதான் வந்து ஆசிரியரோட உண்மையான ஒரு ஆசிரியர், உண்மையான குரு. குரு அப்படிங்கிறவரும் அதான். அதே தன்மையில இருப்பாங்க. யாருன்னே இருக்க மாட்டாங்க. சரியா? ஆனா அவைங்க வந்து நம்மளோட திறமைய கண்டுபுடிச்சு, அவைங்க வந்து நம்மளோட மேம்படுத்தி அதுக்கான சும்மா இது நல்லா இருக்கப்பா, இந்த டேலண்ட் உன்கிட்ட இருக்குதுப்பான்னு மட்டும் சொல்லிட்டு போறவைங்க வந்து குரு கிடையாது. அத வந்து அவைங்களும் அதுக்கு சரியான நபரா இருப்பாங்க. இருந்தா தான் அவைங்க குருவாக முடியும். அதாவது அதில வந்து அவைங்க ரொம்ப சில படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா? ரொம்ப பெரிய இன்டர்நேஷனல் பிளேயரா இருப்பாங்க. ஸோ சாதாரண ஒரு திறமைசாலிய வந்து கண்டுபிடிச்சு, இவன் இவன் வந்து இதுக்கு செட் ஆவான்னு சொல்லி அவைங்க அந்த அந்த போன அதே ட்ராக்ல வந்து இவங்கள அந்த பயணிய ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடிய ஒருத்தரையும் கூட்டிட்டு போயி, அவைங்களுக்கு தேவையானதெல்லாம் உதவி பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு அந்த ட்ராக் தெரியும் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வித்தைகள்லாம் கத்துக் குடுத்து, அவனையும் உலகமே புகழ்ற மாரி செய்வாங்க இல்லையா? ஸோ நெறைய நம்ப படங்கள்லாம் கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த மாரி தன்மையுள்ளவர்கள் தான் குரு. ரைட்டா? எல்லா துன்பம், இன்பத்திலயும் நம்ம கூட இருந்து நம்மளை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் விடுற வரைக்கும் ஓய்வு எடுக்க மாட்டாங்க. எதுக்காக அத நம்ப செய்றாங்க அப்படிங்கிறது அவிங்களோட, அதுதான் குருத்தன்மை. ஓகே. அந்த மாரி ஏதோ ஒருத்தர் வந்து இந்த மாரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது, அவர்கள் வந்து முன்னேறத யாராலயும் தடுக்கவே முடியாதுங்கிறது தான். ரொம்ப அசால்ட்டா செஞ்சுருவாங்க. அவ்வளோதான். ஸோ தெய்வ நம்பிக்கையில வந்து காந்தி மகான் சொல்லலாம். அல்லது தன்னம்பிக்கைய வந்து சொன்னா ஹிட்லர் அவர்கள சொல்லலாம். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க இல்லையா? தன்னம்பிக்கைய பத்தி அந்த மாரி. ஸோ இந்த நூற்றாண்டுல பிரபலம் அடைஞ்ச அந்த மாரி ஒரு நபர்கள நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். ஸோ தெய்வ நம்பிக்கையோட தான் சரியான வழியில தான் நடக்கிறோம் அப்படிங்கிற நிச்சயத்தோட வாழ்ந்தா இவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதாவது கடவுள நம்பிட்டு நான் எடுக்கிற காரியம் கண்டிப்பா சரியானது தான். நான் இதுல ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா போகணும். இது ஜெயிப்போமா, தோப்போமா, இப்போ விரதம் இருக்க கூட 10 நாள் 2 நாள் இருந்து பார்ப்பாங்க. இது நம்மளுக்கு செட் ஆவாதுன்னு சொல்லி இதெல்லாம் இல்லப்பா அப்படின்ற மாரி. அதாவது பலன் உடனே கிடைக்கணும். மரத்த வச்ச உடனே நாளைக்கு காய் வரும்னு நினைச்சு சில பேர் வேலை செய்வாங்க. அந்த மாரிலாம் கிடையாது. சரியான வழியில நடக்கிறோங்கிறத முதல்ல இவங்க நம்பணும். அவ்வளோதான். ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி படிக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, அத பண்ணுனா தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். படிக்காமயே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, டிவியும் பார்த்துட்டு, மொபைலையும் பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் எடுக்கல, எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னா, அது தப்பு இல்லையா? ஸோ அந்த அந்த தன்னம்பிக்கையோட தெய்வ நம்பிக்கையும் சேர்த்தி அத எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ தெய்வம் போன்ற திடமாக இருக்கக்கூடிய தத்துவங்கள்ல ஏதேனும் ஒன்று பற்றுக்கொடின்னு சொல்லுவோம்ல. ஏதாவது ஒண்ண புடிச்சுட்டாங்க அப்படின்னா, கட கட கடன்னு இவங்க ஏறி போயிட்டே இருப்பாங்க. சந்திரன் வந்து எப்படி சூரியனோட ஒளிய வாங்கி நம்மளுக்கு பிரகாசம் தருகிறதோ, இது வந்து நம்ம பாசிட்டிவ். ஸோ இன்னொன்னு நெனச்சு பாருங்க. சந்திரனுக்கு சுயமாக ஒளி கிடையாது. சூரியனோட ஒளிய வாங்கி நம்மளுக்கு பிரதிபலிக்குது. ரைட்டா? அழகிய ஒரு முழு நிலவா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ அதுக்கான அ அடிப்படை யார் இருக்காங்க? சூரியன். ஸோ அந்த மாரி ஒரு தன்மை. அந்த மாரி தான் வந்து நம்பளோட வாழ்க்கையும். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு தெய்வ நம்பிக்கையா இருக்கலாம், அல்லது வந்து குருவா இருக்கலாம், அல்லது வந்து தன்னம்பிக்கை ஏதோ ஒண்ண பார்த்து நம்மளே மோட்டிவேட் பண்ணி, நம்மளுக்கு நம்மளே இன்ஸ்பயர் ஆயி, நான் இத ஜெயிச்சு தான் தீருவேன் அப்படின்ற விடாமுயற்சியோட முயற்சி பண்றோம் இல்லையா? அந்த மாரி ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா, இவிங்க கண்டிப்பா பிரகாசம் பயங்கரமா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா, கண்டிப்பா
மேன்மை அடையறங்கிறது மிக கடினமான ஒரு என்ன சொல்கிறது, தடுமாறி தடுமாறி இந்த பக்கம் படித்தேன், இந்த பக்கம் போனேன், இந்த பக்கம் வந்தேன், வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தோல்வி தோல்வின்னு பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ பொதுவாக இவங்க வந்து நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் நம்ப மாட்டாங்க. தன்னையும் நம்பிக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அதாவது மத்தவங்கள நம்புறாங்கிறது அப்புறம் தான். தன்னையே நம்பிக்க மாட்டாங்க. ஒரு வேளை வந்து தைரியமான அத நம்ம தைரியமா இருக்கிறோம். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தன்னம்பிக்கை வந்து இவங்களுக்கு இயல்பா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். மத்தவங்கள நம்ப மாட்டாங்க. சிறிய காரியத்தையும் கூட ஒருத்தர்ட்ட குடுத்து ஒப்படைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு மனம் வராது. ஸோ இப்போ வீடே கூட்டணும்னோட அ யாரோ ஒருத்தர குடுத்து இத கூட்டுப்பா அப்படின்னு சொன்னாலும், இவிங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவ கூட்டுனா தான் இவங்களுக்கு திருப்தி ஏற்படும். அந்த மாரி ஒரு மனநிலை வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கான சாமர்த்தியம் அப்படிங்கிறது போதாது. ஏன்னா, தெய்வ பக்தியோ, குரு பக்தியோ, தன்னம்பிக்கை இதில ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா, இவங்களுக்கு சாமர்த்தியம் வந்து பத்தாது. ஏன்னா, தன்ன தானே நம்ப மாட்டாங்க இல்லையா? ஒருவேள நான் இத ஜெயிச்சுருவேனோ, தோத்துருவேனோ, இப்படி ஆயிருமோ, அப்படி அந்த கற்பனையிலேயே வாழ்க்கைய ஓட்டிரும். அந்த மாரி. எப்படியும் இத இப்படி பண்ணா இப்படி வரும் அப்படின்ற மாரி. அது அது அந்த மாரி. ஸோ கதவ வந்து பூட்டிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, கதவ வந்து பூட்டிட்டு இவங்க கிளம்பிருவாங்க. கேட்டெல்லாம் பூட்டிட்டு கிளம்பிருவாங்க. ஆனா கதவு பூட்டுனனா இல்லையா? மறுபடியும் கதவெல்லாம் தொறந்துட்டு வந்து சிலிண்டர் ஆஃப் பண்ணோமா இல்லையா? இழுத்து செக் பண்ணி, ஆமாமா கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து இயற்கையான ஒரு தன்மை. இயல்பாவே இவங்க வந்து ஒரு பயந்த சுபாவம் உடையவர்களாக இருப்பாங்க. ஸோ இவர்கள்ல மேன்மையா இருக்கிறவைங்க வந்து பார்த்தோம் யாரு அப்படின்னு பார்த்தா, யாருக்கு தன்னம்பிக்கை அ இ இ ஊட்டி குடுக்குறோமோ, யார் வந்து கடவுள் இயல்பாவே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடவுள் பக்தியில ஈடுபாடா இருப்பாங்க. நான் வந்து சரியான வழியில போறேன். ஸோ கண்டிப்பா எனக்கு வெற்றி வரும்னு சொல்லி அந்த கடவுள் பக்தியில இருப்பாங்க. இல்லையா ஒரு நல்ல ஆசிரியர் அமைஞ்சு இவங்கள நல்லா படிக்க வச்சு, இவங்களுக்கு அந்த அந்த நகர்றது கூட இருக்கிற எல்லாம் நல்லா படிக்கிற பசங்களா இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன வழி இருக்கும் அப்படி எல்லாரும் 4த் ரேங்க், 5த் ரேங்க், 2ண்ட் ரேங்க், 1st ரேங்க் அப்படின்ற இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கும் பொழுது, இவங்க என்ன பண்ணுவாங்க, தானாவே படிக்கக்கூடிய தன்மைக்கு போயிருவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ அவிங்களோட அந்த அதிர்வலைகள் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயி, இவிங்களும் நானும் வரேன்டா காம்படிஷன்னு சொல்லி அடிச்சு இவிங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு போயிருவாங்க. ஸோ இப்போ வந்து இவிங்க 5வது ரேங்க் எடுக்குறாங்க. இவிங்க கூட ஃப்ரெண்டெல்லாம் வந்து 4, 3, 2, 1ன்ற ரேங்க்ல வந்து இவங்களோட ஃப்ரெண்டா அமைஞ்சுட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில, இவிங்க கட்டாயமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எடுத்தே தீருவாங்க. அந்த தன்னம்பிக்கை இவிங்க ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா, யாராலயும் தடுக்க முடியாது. கண்டிப்பா எடுத்துருவாங்க. நான் எடுத்து காட்டுறேன். என்னால முடியும். எனக்கு மட்டும் என்ன ஃபர்ஸ்ட்டு 5த் ரேங்க் வருமா என்ன? இல்ல. என்னால கண்டிப்பா முடியும்னு இவங்க நம்பிட்டாங்கன்னா, கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியுமா? அதுக்கு எவ்வளோ படிக்கணும்? தப்பு இல்லாமலாம் எழுதணுமே அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, கண்டிப்பா எடுக்கவே வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுதான் தன்னம்பிக்கை. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இவர்கள வந்து யாரெல்லாம் மேன்மை அடையறாங்களோ, அவிங்க இதில ஏதோ ஒரு விஷயத்தில யாராவது ஒரு மூலியமா அந்த நம்பிக்கை கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ மற்றவர்களோட பயங்கரமா பேசுவாங்க. அது அப்படி, இது அப்படி எதையுமே மிகைப்படுத்தி பேசுவாங்க. ஏன்னா, இவங்க கற்பனை சக்தி அதிகம். அப்ப தானாவே இவங்களுக்கு இயல்பாவே அதெல்லாம் பேசுவாங்க. ஸோ யாராவது எதிர்த்தாங்க, "என்னடா?" அப்படின்னு கேட்டா அமைதியா, "ஓகே, ஓகே ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி. சில சமயங்கள்ல வந்து எருமல நெருப்பு போல சுருக்கு சுருக்குன்னு பேசிருவாங்க. வார்த்தையில அப்படியே ஒரு சில வார்த்தைகள் வந்து சுருக்குன்னு நம்மள குத்துற மாரி இருக்கும். அம் யோ உதாரணத்துக்காக தான் அந்த 5வது ரேங்க்லாம் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னா, பயங்கரமா நம்மளையே டார்கெட் பண்ணி பேசுற மாரி பேசிருவாங்க. ஒரு மாதிரி மனச வருத்தப்படுற மாரி பேசுவாங்க. பயமுறுத்துவதிலயும் நம்மளுக்கு கீழ ஒரு பையன் நமக்கு கீழ இருக்காங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, மிரட்டியே வாழ்க்கைய வந்து அப்படியே ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. வாயிலேயே வடை சுடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி மிரட்டி மிரட்டியே காரியத்த சாதிச்சுட்டு பேசுவாங்க. கெஞ்சினா மிஞ்சுவாங்க. "டேய் டேய் டேய் ப்ளீஸ்டா" அப்படின்னு சொன்னா, "மாமா ப்ளீஸ்மான்னு" சொன்னா என்ன பண்ணுவாங்க, "அதெல்லாம் முடியாது. அப்படிதான்" அப்படின்ற மாரி பேசுவாங்க. "இல்ல இல்ல இது இப்படித்தான்" அப்படின்னு சொன்னா, "ஓகே ஓகே" அப்படின்ட்டு போயிருவாங்க. அதான் கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க. ஸோ என்ன தைரியமா பேசினாலும் இவங்களுக்குள்ள வந்து ஒரு நெஞ்சுக்குள்ள ஒரு பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு 5% கூடி 95% தைரியமா போல்டா நிக்கிறாங்கனாலும், 5% உள்ளுக்குள்ள பயமா இருக்கும். ஒரு மேடை ஏறி பேசுறாங்கன்னா கூட 95% கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்க. இல்ல நம்ம கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கோம். சரியான உச்சரிப்பு தான். இந்த இடத்துல இந்த மாரிலாம் பேசணும் அப்டின்ட்டு. ஆனா 5% நம்ம சரியா தான் பேசுறோமான்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா கற்பனைக்குள்ள வந்து அது இருக்கும். ஸோ சத்தியமே பேசுறவர்களையும், பொய் பேசுறவர்களையும் இவங்க இந்த மாரி கேரக்டர் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து உண்மையும் பேசுவாங்க, பொய்யும் பேசுறவர்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும். உண்மையே பேசணும்னு நெனச்சு பேசுறவைங்க கண்டிப்பா உண்மை பேசுவாங்க. பொய் பேசுறவைங்களையும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். "டேய் இவன் பொய் பேசுவான்டா" அப்படின்னு. இவர்களோட மைண்ட் செட் வந்து ஒரே மாரி இருக்காது. 2 அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய தன்மை இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரே மாரி மைண்ட் செட்டு இருக்காது. அதுக்கப்புறம் கூட பழகுறவங்களுடைய நடைபாவனை வந்து இவர்களுக்கு படிந்துவிடும். யாராவது இவங்க கூட போறோம்னா, அவங்களோட ஆட்டிட்யூட் வந்து இவங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆயிரும்.
அவன் வந்து ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான், ரொம்ப சூப்பரா படிக்கிறான்னா, இவங்களும் சூப்பரா படிப்பாங்க. அவன் வந்து நல்லா படிக்கல, ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கான்னா, இவங்களும் நல்லா படிக்க மாட்டாங்க, வொர்ஸ்ட்டா இருப்பாங்க. அந்த அவர் வந்து இவரோட ஃப்ரெண்டு வந்து நல்லா உழைக்கிறாரு, கடுமையா 6 மணிக்கு, 5 மணிக்கு எந்திரிக்கிறாரு, கடின உழைப்பாளியா இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். இவரும் என்ன பண்ணுவாரு, கடினமா உழைப்பாளியா மாறுவாரு, ஜெயிப்பாரு, எல்லாம் சூப்பரா போயிட்டே இருக்கும். ஒருவேள அவரு ரொம்ப சோம்பேறியா, அவரு ரொம்ப ஏமாற்று பேர்வழியா இருந்தா, இவரு அவர விட மேல ஏமாத்தக்கூடிய நபரா இருப்பாரு. அதாவது 2ண்ட் ரேங்க் எடுக்கிற பையன் இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தான்னா, இவரு கண்டிப்பா 1 ரேங்க் எடுத்துருவாரு. ஒரு 10, 15வது ரேங்க் எடுக்கக்கூடிய பையன் ஃப்ரெண்டா இருந்தான்னா, இவரு கண்டிப்பா 17, 18வது ரேங்க் எடுப்பாரு. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றது தான். இது எல்லா விஷயத்திலயும் பொருந்தும். கரெக்ட்டா? ஒரு ஏமாத்துக்காரர் கூட சேர்ந்தார்ன்னா, அவர விட இவரு ஏமாத்துக்காரரா இருப்பாரு. ஒரு ரொம்ப நல்லவர் கூட சேர்ந்தார்ன்னா, இவரு அத விட ரொம்ப நல்லவரா இருப்பாரு. ஸோ, அதுதான் சேரக்கூடிய நிலைமைகள் பொறுத்து எல்லாமே. அ சூழ்நிலைய வந்து அனுசரிச்சு இவரு மைண்ட் வந்து என்ன பண்ணும், ஒரே மாரி யோசிக்க மாட்டாரு. அப்பப்போ ஒரு மாரி பேசுவாரு. சடனா கோவப்படுவாரு. சடனா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற மாரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி அ இவைங்களோட வந்து இந்த எண்ல இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைங்களோட பெற்றோர் என்ன பண்ணணும், இவைங்கள ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். ஸோ, ஏன்னா இந்த சிறிய வயதிலே பொய் பேசுறவைங்க, சின்ன சின்ன பொய் பேசுவாங்க இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தவறா பண்றாங்க இல்லையா? அப்பவே என்ன பண்ணணும், கவனிச்சு இவங்களுக்கு தெரியாமயே இவங்கள வந்து சரியான வழி நடத்துதலோட நம்ம கொண்டு போயிரணும். அதாவது இவங்கள வந்து எந்த ட்ராக்ல கொண்டு போகணும், குழந்தையா இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணும், எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு 2வது ரேங்க், 3வது ரேங்க் வரைக்கும் அப்படியே நம்ம கொஞ்சம் கூட கூட சப்போர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த ட்ராக்குக்குள்ள விட்டுட்டோம், நல்லா படிக்கிற அந்த தன்மைக்குள்ள விட்டுட்டோம்னா, ஒரு எது முடியலையோ அதுக்கு நம்ம கூட இருக்கவங்கலாம் சப்போர்ட் பண்ணி அதுக்குள்ள நம்ம விட்டுட்டோம்னா, இவரு தானாவே மேல ஏறி போயிருவாரு. இதுவே நெகட்டிவா எதுவுமே கண்டுக்காம, "நீ படிச்சா படி, படிக்கலாம் போ. உனக்கு தேவையானத நான் வாங்கி குடுக்குறேன்னா, அதோட நிறுத்திக்கிறேன்ற" மாரி போனோம்னா, இவரு தானாவே கீழ போயிருவாரு. ஆனா, பின்னாடி நம்ம தான் குறை சொல்லுவோம். "நீ படிக்கல, உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி குடுத்தேன். அவன் அப்படி அதெல்லாம் வந்து அந்த மாரி தான். இது வந்து உதாரணத்துக்காக நான் சொல்றது தாங்க. இது எல்லா காரியத்திலயுமே பொருந்தும். கரெக்ட்டா? ரொம்ப சோம்பேறித்தனமா அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க சுறுசுறுப்பா அந்த கண்ணு முன்னாடி அந்த குழந்தைக்கு முன்னாடி நீங்க சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா, அந்த குழந்தை நம்மள விட ஆக்டிவா இருக்கும். நம்ப ஒரு 8 மணி, 9 மணிக்கு எந்திரிச்சுட்டு, பையன் ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கட்டும்னு நம்ம நெனச்சோம்னா, பையன் அதுக்கு மேல வந்து வருங்காலத்தில கண்டிப்பா மாறி இருப்பாரு. இதுதான் இந்த எண்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பெற்றோர்கள் மிக மிக கவனமாக இவர்களுடைய கண் முன்னாடி ரொம்ப சிறப்பா எதிர்ப்பத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாம பாசிட்டிவான எனர்ஜிய குடுங்க. பாசிட்டிவா நல்லபடியா வளர்த்துங்க. படிக்க முடியலன்னு கஷ்டப்படுறாருன்னா, அவருக்கு எந்த இடத்துல கஷ்டம் இருக்கோ அத பார்த்து கூட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கரையேத்தி விட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இவரு நல்ல விதமா சூப்பரா டேலண்ட்டா வந்துருவாரு. இல்லன்னா இவர வந்து கஷ்டப்பட்டு எல்லா நாளும் நம்ம சப்போர்ட் பண்ற மாரி ஆயி போயிரும். அந்த ட்ராக்குக்குள்ள அந்த பஸ் ஏத்தி விடுறோம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த திறமைய கண்டுபிடிச்சு அத ட்ரிகர் பண்ணி விடணும். தூண்டி விடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி சரியான இடத்துல இவரையே குறை சொல்லிட்டு இருந்தோம்னா, இவரும் அதே தான் பண்ணுவாரு. இவரு இன்னும் அத என்ன சொல்றது? அழுத்த அழுத்த இன்னும் வந்து கீழ தான் போவாரே ஒழிஞ்சு மேல வரமாட்டாரு. உனக்கு அத பண்றேன், அவங்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ என்ன விட உனக்கு தான் நான் அதிகமா செலவு பண்றேன். உனக்கு இவ்வளோ செஞ்சிருக்கேன். நம்ம சொல்ல இன்னும் அவரு வந்து நம்மளால முடியலையோ! நம்மளுக்காக இவ்வளோ பண்றாங்களே! நம்மளால முடியலையோங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு போயிருவாங்க. அது வந்து பின்னாடி விளைவுகள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பாதிப்பு அடையிற மாரி இருக்கும். ஸோ, அதனால இவருக்கு கூட அட்வைஸ் பண்ணாம, இவரு கூடயே கைய புடிச்சு கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு கூட்டிட்டு போங்க. அதுதான் அ அவரு முன்னாடி வந்து நம்ப வந்து மிகச்சரியான ஒழுக்கத்தோட நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அவைங்களும் மிகச்சரியான ஒழுக்கத்தோட நடந்துக்குவாங்க. இப்போ நம்பலாம் டிவி பார்த்துக்கிட்டு, அந்த குழந்தைகிட்ட அத பண்ணு, இத பண்ணுன்னு சொன்னோம்னா, அந்த குழந்தை வந்து கண்டிப்பா படிக்கவும் மாட்டாங்க. கண்டிப்பா மார்க் வாங்க மாட்டாங்க. நம்ப ஏதோ மனநிலையில வந்து கோவமா இருக்கிறோம்னா, அதே கோபத்த மனசுல ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அவைங்களும் அந்த கோபத்த கண்டிப்பா வெளிப்படுத்துவாங்க. நம்ம பேசுறத விட அதிகமான வார்த்தைகள அவைங்க பிரயோகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் நீ சரியில்லைன்னு சொல்லி அவங்கள குறை சொல்லாதீங்க. பெற்றோர்களுக்காக தான் இது முக்கியமா நான் சொல்றேன். ஸோ ரொம்ப அ அடல்ட் ஏஜ் ஒரு 40 ப்ளஸ் இருப்போம் இல்லையா? அவிங்க இத நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைகள இந்த மாரியெல்லாம் இருந்திருந்தால், இந்த மாரி வந்திருப்போம். எனக்கு சரியான கைடன்ஸ் இல்ல, சரியான வழிகாட்டுதல் இல்ல, எனக்கு எங்க போணும்னு கூட தெரியாது, எனக்கு யாரும் வழி சொல்லல, அந்த மாரிலாம் கஷ்டப்பட்டு நீங்க வந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா இதில வந்து நம்ம சொல்லுங்க. ஆமா, ஆமா கரெக்ட்டா தான் இருக்கு. இல்ல, இல்ல தப்பு நீங்க சொல்றது, அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே இல்லங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ, மத்தவங்களுக்கு அட்வைஸ் பயங்கரமா பண்ணுவாங்க. கரெக்ட்டா கெஸ் பண்ணுவாங்க. "டேய் இது உனக்கு செட் ஆகும்டா. நீ கண்டிப்பா பண்றான்னு" சொன்னா, அவங்களுக்கு அந்த காரியம் பயங்கரமா செட் ஆயிரும். அதே காரியத்த இவிங்களே செய்யும்படி நேர்ந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன்,
இவங்க யோசிச்சு யோசிச்சு தப்பா பண்ணிடுவாங்க. அதான் மத்தவங்களுக்கு சொல்றப்போ சரியாக விஷயத்த இவங்களுக்கு இது கரெக்ட்டா வரும்பா, இந்த டைம்க்கு இவன் போனா அது சரியா நடக்கும்ப்பான்னு சொல்றவைங்க, இவங்களுக்குன்னு வரும்பொழுது தடுமாறி போயிருவாங்க. செய்ய முடியாது. ஸோ அ அ தன்ன கண்டு பயப்படாதவங்க கிட்ட கொஞ்சம் நயமா, சாதுவா பழகிக்குவாங்க. "ஓ! அப்படியாப்பா? ஓகே. நீங்க சொன்னா சரிங்க." அப்படின்ற மாரி பழகுவாங்க. ஆனா பயப்படுறவங்க கிட்ட, "ஓஹோ! நீயே சொல்றியா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா?" அந்த மாரி வந்து மிரட்டிய வண்ணம் வந்து பேசுவாங்க. அவங்கள மிரட்டி அத பண்ணு, இத பண்ணுங்கிற மாரி. இவங்களோட மன ஓட்டம் வந்து வேகமா இருக்குமே ஒழிஞ்சு, செயல் வந்து கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அ இயல் இயற் இயற்கையாவே இவங்களுக்கு வந்து கற்பனா சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது நல்லதா குடுத்தோம்னா ரொம்ப நல்லதா மாறும். கெட்டதா குடுத்தோம்னா ரொம்ப கெட்டதா வரும். ஸோ உள்ள இருக்கக்கூடிய அந்த குணத்த நம்ம எத தூண்டி விடுறோமோ, அத பொறுத்து தான் வெளில வரும். அதனால ரொம்ப வேகமா திங்க் பண்ணுவாங்க. கற்பனைக்குள்ள இவங்கள மிஞ்சிக்கிற கற்பனைக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு விஷயம். எந்த ஒரு காரியத்தையும் பல தடவ யோசிச்சு, அத பண்ணலாமா? இத பண்ணலாமா? ஒரு இந்த இடத்த நம்ப பண்றோம் அப்டின்னா கூட பயங்கரமா யோசிப்பாங்க. 10 நம்ப ஒரு நார்மலா ஒரு 2 தடவ இந்த இந்த ஆங்கிள்ல யோசிச்சோம்னா, இவரு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராலாம் இன்னும் இந்த விதத்துல அவிங்க பல பார்வைகள யோசிச்சு மெதுவா தான் யோசிப்பாங்க. இவங்களுக்கு சோம்பல் அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா, எல்லா சாமர்த்தியங்களும் இருந்தபோதும், ஒருவித உழைப்பில வந்து மனநாட்டம் வந்து இருக்காது. கடினமா உழைக்கணும் அப்படிங்கிற அந்த மனசு வந்து இயல்பாவே போகாது. கொஞ்சம் சோம்பல் தன்மையோட தான் இருப்பாங்க. ஸோ, எதற்கும் வந்து நெறைய யோசனை கேட்டுட்டு ஒன்றையும் செய்யாமலே இருப்பாங்க. ஒரு விஷயம் திடீர்னு பார்ப்பாங்க. "அத வாங்கலாமா?" அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டயும் யோசனைலாம் கேட்பாங்க. கடைசியா பார்த்தா வாங்க மாட்டாங்க. கரெக்ட்டா? அதெல்லாம் கேட்டியேடா! அப்ப ஏன்டா வாங்கல? அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் இருக்காது. அது வாங்கல அவ்வளோதான் அப்படின்ற மாரி. இது வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்துங்க. நான் உதாரணத்துக்காக தான் ஒரு பொருள வாங்குறதுக்கு பல யோசனைகள் கேட்பாங்க. ஆனா செய்ய மாட்டாங்கங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அத நீங்க பார்த்துக்கங்க. ஸோ நான் எப்படி செய்ய பல மாதிரி சொல்கிறார்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நம்ப ஒரு அட்வைஸ் கேட்குறோம்னா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாரி சொல்லுவாங்கல்ல. இப்ப நான் என்னைய முன்னேத்துறதுல தான்டா எல்லாரும் குறியா இருக்காய்ங்க. நீங்க யாராவது முன்னேறுங்கடான்னு நான் யோசனை சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு புலம்பக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதே மாதிரி ஆர்கியுமென்ட் விவாதமெல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. எதிர்த்து எதிர்த்து தர்க்கம் பண்ணுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அது ஈஸியா இப்ப நீங்க எத பண்றீங்களோ, அத அப்படியே அப்சர்வ் பண்ணிருவாங்க. நீங்க வாக்குவாதம் பண்ணீங்கன்னா, அவைங்க அத விட மேல சத்தம் போட்டு பேசக்கூடிய நபரா தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சொல்லுக்கும் பல அர்த்தங்கள வந்து அள்ளி வீசுவாங்க. சாதாரணமா நீங்க போய் உட்கார்றீங்கன்னு கூட, "நீ இல்ல, இல்ல இதுக்காக தான் உட்கார்ந்த. இல்ல, இல்ல நீ அதுக்காக தான் பார்த்த." அது இதுன்னு சொல்லி குதர்க்கமா அ எதையாவது வந்து 1க்கு 4ஆ 5ஆ வந்து பேசுவாங்க. எப்பா அந்த மாரிலாம் ஒண்ணுமே இல்லப்பா. நான் சாதாரணமா தான்பா நின்னேன்னு சொன்னா கூட, இல்ல, இல்ல நீ இப்படிதான் இருந்த, நீ அப்படிதான் இருந்தேன்னு சொல்லி பயங்கரமா அள்ளி வீசுவாங்க. ச அ விவாதம் பண்றதா இருந்தாலும் சரி, வில்லத்தனமா யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, இவர்களை யாராலயும் ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இவைங்க பல ஆங்கிள்ல வந்து கற்பனை பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண ஒரு விஷயத்த கூட பல விஷயமா கற்பனை பண்ணிக்குவாங்க. அதுவே இவங்களுக்கு நன்மையாகவும் முடியும், கெட்டதாகவும் முடியும். அவ்வளோதான். ஸோ வாழ்க்கையில மேலாண்மை குறிக்கோள் வந்து சின்ன வயசுலயே செட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட ட்ராக்குன்னு வந்து கூட இருக்கீங்க பேரண்ட் ஆகட்டும், அல்லது சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, அம் சப்போஸ் இருக்காங்கன்னா, இவைங்க வந்து இந்த எண்காரங்க அப்படின்னு தெரிஞ்சா, இவங்களுக்கான குறிக்கோள வந்து இவைங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி பண்ணணும். வீண் பயம் வந்து இருக்கக்கூடாது. நம்பிக்கைய குடுக்கணும். பயத்த வந்து சொல்லி சொல்லி காட்டி, "நீ பயப்படுறன்னு" சொல்லி காமிக்கக்கூடாது. "நான் இருக்கிறேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கிற" மாரி ஒரு வீண் பயத்த வந்து நீக்கி விட்டுறணும். கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் கூட இவங்க நொடிஞ்சு போயிருவாங்க. ரொம்ப பிஞ்சு மனசுங்க, ரொம்ப எளிமையான மனசுங்க. என்ன சொல்றது? அ சிறு காத்துக்கே தாங்க மாட்டாங்க. சின்ன பூ மாரிங்க, அந்த மாரி. சின்ன கஷ்டம் வந்தா கூட உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, கற்பனா சக்தியில, "ஐயய்யோ! இனிமேட்டுக்கு என்ன பண்ண முடியும்? அது போச்சு, இப்படி போச்சு, வாழ்க்கை போச்சு." ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கொஞ்சமான மார்க் வாங்கிட்டாங்கன்னா கூட, இவங்க 50 வயசுல ஆனதுக்கப்புறம், "என் வாழ்க்கை இப்படி ஆயிருமே!" அப்படின்ற மாரி பெருசா அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருப்பாங்க கற்பனையில. இதனால என்ன பண்ணும், வீண் பயங்கள் வரும். ஸோ, இவங்களோட யோசனைய கட்டுப்படுத்தணும். சிந்தனைய கட்டுப்படுத்திக்கணும். இயல்பாவே இவங்களுக்கு ரொம்ப அதிகமான எக்ஸ்ட்ரார்டினரி கற்பனா சக்தி இருக்கிறதுனால, இவங்க என்ன பண்ணணும், தேவையில்லாத இது நடக்கலையா, ஓகே அவ்வளோதான். விட்டுடணும். அத விட்டுட்டு அடுத்த வேலைய வந்து போயிடணும். இல்லைன்னா, அந்த மனக்குழப்பமே வந்து இவங்களுக்கு டிப்ரஷனுக்கு கொண்டு போயிரும். ஒரு மாதிரி மென்டலி ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவா நடந்துச்சுன்னா, அவங்க வாழ்க்கையில திரும்ப 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 அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. யாராவது ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறீங்க, யாராவது ஒரு சுருக்குன்னு சொல்ட்டாங்க. "நீயெல்லாம் என்னடா ஒரு ஆளா? என்னத்த படிச்ச? என்னத்த வேலைக்கு போற? அல்லது என்ன நீ சம்பாதிச்சுட்ட? என்ன வீடு கட்டுன?" அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு குத்தி காமிச்சுட்டாங்கன்னா, அது வாழ்க்கை ஃபுல்லா இவங்க ஒரு சொல்ட்டோம்னா, இவங்க கிட்ட இருந்து அத மறக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா சொன்னவைங்க மறந்துட்டு போயிருவாங்க. சரி ஏதோ கோவத்துல சொல்ட்டோம்மா. ஆனா இவங்க வந்து அத என்ன பண்ண மாட்டாங்க, மறக்கவே மாட்டாங்க. அத பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. எதனால இத இப்ப சொன்னாங்க? ஓ! அதனாலயா? ஓகே. அப்படி இப்படின்னு அத அத இவங்க பார்க்குறப்பலாம் அந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். அதுவே வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு தாட்ஸ கொண்டு வந்துரும்.
கரெக்ட்டா? இவ்ளோ கற்பனை இருக்குன்னா, இவங்க என்ன மாரி இருப்பாங்கன்னா, கதாசிரியரா இருக்கலாம். சிறந்த கதைகள உருவாக்கலாம். ரைட்டா? சிறந்த கலைஞனும் இருக்கலாம். ஸோ கற்பனை எதுக்கு அடிப்படைன்னா, ஒரு கதை எழுதுறதுக்கு, நாவல் எழுதுறதுக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு ஒரு ஆர்க்கிடெக்சர் எந்த படிப்பு வேணா எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ள இவங்களோட கற்பனா சக்திய செலுத்துனாங்கன்னா, பயங்கர பாசிட்டிவா வந்துரும். கரெக்ட்டா? ஒரு கதை எழுதணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவங்கள தான் கற்பனை அதிகமாச்சே. எப்படி பல விதமா எழுதுவாங்க. ஒருவேள வந்து இவைங்க ஒரு டிசைன் மேக்கரா இருக்காங்க அப்படின்றப்போ, அந்த துறையில இவைங்க போறாங்க அப்படின்றா, ஆட்டோமேட்டிக்கா புது புது டிசைன் புது புது வெரைட்டீஸ் ஸோ அந்த மாரி ஒரு உதாரணத்துக்காக எந்த தொழில் போனாலும், புதியதாக ஒரு யோசனை, புதியதா ஒரு வழிய வந்து ஈஸியா அதில வந்து ஃபீல்ட்ல வந்து நின்றுவாங்க. இதுக்கு கூட இருக்கிறவைங்க, அப்புறம் தெய்வ பக்தி இதெல்லாம் வந்து காரணமா இருக்கும். ஸோ ரொம்ப கற்பனை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு மென்டலி ஒரு மாதிரி ஆயிருவாங்க. ஸோ எப்ப பார்த்தாலும் யோசிச்சு புலம்பி டிப்ரஷன்ல இருந்து அது அப்படியாச்சு, இப்படியாச்சு, தோல்வியாயி போச்சு, அத பண்ணேன். ஒரு சின்ன தோல்வி கூட தாங்கக்கூடிய மனக்காரங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கையே வேண்டாம் போ! அப்படின்ற மாரி சின்ன தோல்வி கூட ரொம்ப வெக்ஸ் ஆகக்கூடிய மனநிலை இருப்பாங்க. நண்பர்கள் யாராவது இந்த மாரி எண்ல இருக்காங்கன்னா, அவைங்ககிட்ட வந்து சின்ன சின்ன தோல்விகள வந்து நக்கல் அடிக்காதீங்க, கமெண்ட் அடிக்காதீங்க. அவைங்க ரொம்ப வாடி போயிருவாங்க. அத வெளியிலயும் காமிக்க மாட்டாத ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அதாவது வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள அவ்ளோ வலி இருக்கும். கரெக்ட்டா? அத வெளியிலயும் சொல்ல மாட்டாங்க. "டேய்! நீ இந்த மாரி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடான்னு" சொல்லவும் மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே போட்டு இவன் இந்த மாரி பேசிட்டானே, இந்த மாரி பேசிட்டானே அப்படின்னு சொல்லி அப்படியே தனக்குள்ளேயே போட்டு அமுக்கிக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருப்பாங்க. நீர்ல வந்து என்ன சொல்றது? வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு சொல்லி முடிவு வரும் இல்லையா? நீர்ல அந்த மாரி பண்ணிக்கிறது, அந்த மாரியெல்லாம் இவங்களுக்கு வந்து அந்த திங்கிங் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள நம்புங்க. இல்லையா? இவங்களுக்கு வரக்கூடிய தெய்வம் ஏதாவது கண்ல படும் இல்லையா? உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கலாம், குலதெய்வமா இருக்கலாம், அல்லது எங்கேயோ ஒரு வழி தெய்வமாக இருக்கலாம். உங்களுக்குன்னு கண்டிப்பா ஏதோ ஒரு குடும்பத்தில எல்லாரும் அப்பா கும்பிடுற சாமி, அப்பாவுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா? அதுவே உங்களையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போவார் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்காக துணை இருக்காங்க அப்படின்னு நீங்க நம்புங்க. ஏதோ ஒரு கடவுள பிடிமானமா வச்சுக்கங்க. இவங்க தான் என்னோட குரு. இவங்க எதா இருந்தாலும் இந்த சாமி தான் எனக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கைய வந்து வச்சுக்கங்க. பிடிமானமா வச்சுக்கங்க. அந்த சாமி என் கூட இருக்கு. எதுவும் பண்ண முடியாது. நான் ஜெயிச்சு காமிப்பேன். அந்த மாரி ஒரு திங்கிங் வாங்க. கண்டிப்பா எந்த தொழில் எடுத்தாலும் வெற்றி நிச்சயம். அதில கற்பனைக்கு அப்பாற்பட்ட வெற்றியும் உங்களுக்கு அசாத்தியமா கிடைக்கும். ரைட்டா? இதில முக்காவாசி பேர் இந்த எண்காரர்கள் வந்து தோல்விய தான் நெறைய பேர் சந்திக்கிறதா நம்ப பார்க்குறோம். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கூட சேரக்கூடிய நண்பர்களோ, கூட உறவினர்களோ, இவிங்களோட மனநிலையை இந்த எண் வந்து இப்படி தான் இருப்பாங்கங்கிறத புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அதாவது இப்ப நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே என்ன பண்ணும்? அ இருக்கு. ஆனா, அது நம்மளுக்கு தெரியும். இந்த பையனுக்கு இந்த மாரி செட் ஆகுதுப்பா. இந்த மாரி தான்ப்பா. இந்த பொண்ணுக்கு இந்த மாரி தான்ப்பா. அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வேணும்னே போய் என்ன பண்றது? அவைங்கள வந்து சீண்டுறது. அவைங்கள வந்து ஒரு மாதிரி நம்ம சொல்ற எல்லா விஷயத்தையும் அவைங்கள நெகட்டிவா அப்ளை பண்ணி பார்க்கறது. கரெக்ட்டா? கிள்ளக்கூடாதுன்னா போய் கிள்றோம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இது வாழ்க்கை. கரெக்ட்டா? ஸோ எங்க உங்க பக்கத்துலயோ ஏதோ உங்களுக்கு தெரிந்த இந்த நபர்கள் இந்த மாரி இருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் பண்ணுங்க. அவிங்க முன்னேறதுக்கான ஒரு நல்ல வழிய காமிங்க. அதுதான் நம்ம பண்ணணும். விளையாட்டுத்தனமா இருந்து அவரோட வாழ்க்கை ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்க வேண்டாம் அப்டிங்கிறது என்னோட மிக தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இவங்களோட கஷ்டம்லாம் ரொம்ப சீக்கிரமா நீங்கிடுங்க. கரெக்ட்டா இந்த மாரி ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சுன்னா, இவைங்க கஷ்டம் அழகா நீங்கி போயிரும். எந்த குறையும் இருக்காது. அழகா வாழ்வாங்க. கரெக்ட்டா? இதுதான் வந்து உண்ம. கரெக்ட்டா? ஸோ இந்த எண்காரங்க ரொம்ப அ கவனமா பார்த்துக்குங்க. ஸோ மேலும் இந்த 2ஆம் எண்காரங்களுக்கு வந்து இன்னும் மேலும் என்ன சொல்லலாம் அப்டின்னா, இந்த ரிஷப ராசியில வருவாங்க இல்லையா? 2வது ராசின்னு சொல்லப்போனா ரிஷப ராசி. ஸோ அவங்களுக்கான நட்சத்திரம்னு பார்த்தா, கார்த்திகையில வந்து 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிஷம். ஸோ இவைங்க எல்லாருமே வந்து இந்த ரிஷப ராசி கீழ வருவாங்க. இது வந்து 2ஆம் எண்ல வரக்கூடியது தான். ஸோ இவங்களுக்கு என்ன நம்ம சொல்லணும் அப்டின்னா, இவைங்க வந்து நிலம் சம்மந்தப்பட்டதில இவைங்க அந்த மாரி தன்மை தான் வச்சுப்பாங்களே, ஸ்திரமா இருக்கக்கூடியது. இவங்களுக்கு வந்து எப்பயுமே சந்திரன் வந்து உச்சம். அதாவது சந்திரன்ங்கிறது மனம் மனம். நம்மளோட மனசு வந்து தான் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க நல்ல விதமா யோசிச்சீங்கன்னா, செம்மையா நல்லது நடக்கும். கெட்ட விதமா யோசிச்சீங்கன்னா, அதே மாரி கெடுதலும் நடக்கும். ஸோ, அதனால சந்திரன் வந்து மனோகாரகன். நம்ம ஒரு ஒரு மாரி யோசிக்கிறான்டா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா யோசிக்கிறான்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த நெகட்டிவா யோசிக்கிறவன்ட்ட சந்திரன் வந்து பலகீனமாக இருக்கிறார்ன்னு அர்த்தம். உச்சம் தான். அதாவது
சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல மனநிலையை, கற்பனா சக்தியை அதிகமாக கொடுப்பாரு. நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் நல்லதா நடக்கும். நெகட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கெட்டதா நடக்கும். இவ்வளோதான் விஷயம். ஒருத்தரை சரியாக புரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான். ஆட்சின்னு சொல்லப்போனால் சுக்கிரன். சுக்கிரன் வந்து அவரோட பலன் நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து அசுரக்கான குரு. நல்லதோ கெட்டதோ அந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு கொடுக்கக்கூடியவர் தான் அவரு. ஸோ அதனால் இயல்பாகவே இவங்க வந்து ஈர்ப்பு சக்தி வந்து ரொம்ப மென்மையானவைங்க. கொஞ்சம் பயந்த சுபாவம். என்ன சொல்கிறது, ரொம்ப அழகுக்கு வந்து அழகுத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்கக்கிட்ட. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் இவங்க வந்து அந்த இரத்த கடல்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய மேலே வரக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, சுயமாக தொழில் செஞ்சு பெரிய ஆளாக வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நியூட்ரல் அப்படின்னா இவங்க முயற்சி பண்ணால் பெரிய ஆளாக போகலாம். கரெக்டாக? அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் நம்பிக்கையும் உங்கள் மனசும் அதே மாதிரி ஒத்துழைச்சி வரும். கரெக்டாக? நான் ஜெயிக்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சி ஜெயிச்சிங்கன்னா, இப்போது 5வது ரேங்க் எடுக்கிறீங்க. கரெக்டாக? நீங்கள் வந்து இப்போ ஒரு ரூ. 5,000 ஒரு ரூ. 10,000 சம்பாதிச்சிட்ருக்கிறீங்க. நான் ஒரு ரூ. 30,000 சம்பாதிக்கணும்னு அதுக்கு என்ன வழின்னு தேடி போய் அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 30,000 சம்பாதிக்கலாம். ஒரு 10,000 தான்ப்பா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, போதும்பா இதுக்கு என்னப்போ ஏதோ நம்மளுக்கு கிடைச்சது இவ்வளோ தான் நினச்சிங்கன்னா இன்னும் 7,000 8,000 குறைஞ்சிட்டு போயிடும். கரெக்டாக? ஸோ இவ்வளோ தான் உங்களோட நிலைமை. நீங்கள் முன்னேறணும்னு முயற்சி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடுவீங்க. இல்லை இதுவே எனக்கு பெருசுப்பா நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுவீங்க. இவ்வளோ தான். மற்றபடி உங்களுக்கு பெருசாக வந்து ராகு, கேது இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. உங்களுக்கு வந்து குருவோ அல்லது சூரியனோ வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்றதில் எதில் கவனமாக இருக்கணும்னா, நம்ம பார்க்குற விஷயம் எல்லாமே நல்லதாக இருக்கணுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணி வச்சுக்கணும். நல்லவங்களோட பேசணும், நல்லவங்களோட சேரணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை யோசிக்கணும், நல்லதை செய்யணும், நல்லபடியாக வாழணும். இதை மட்டும்தான் பாசிட்டிவ். நல்ல மக்களோட தான் நண்பர்களையும் என்ன பண்ணணும், நீங்கள் இருக்கிறீங்கன்னா நல்ல நண்பர்களை கட்டாயமாக ஆரம்பத்திலேயே தேர்வு செஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? ஆனால் நீங்கள் எளிமையாக என்ன பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவீங்க. ரைட்டா? இதுதான் உங்களோட குணம். எளிமையாக யார் வந்தாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி கொள்வீர்கள். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு செயல் நடந்து முடிஞ்ச வாட்டி தான் வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டால் தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் உறவுகளும், அதே மாதிரி தான் பார்ட்னரும், அதே மாதிரி தான் தொழில் அமைப்புகளும் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதனால் 1க்கு 2 தடவை உங்களுக்கு இயல்பாகவே வந்து சிந்திக்கக்கூடிய திறமை ரொம்ப அதிகம், கற்பனையிலையும் அதிகம். நல்ல விதமாக கற்பனை பண்ணுங்கள். நல்ல நண்பர்களை கொஞ்சம் நம்மளோட அறிவால் சிந்தித்து ஏற்றுக்குங்க. அவங்களோட பின்புலம், அவங்களோட குடி, அவங்களோட வாழ்வு எப்படி, அவங்களோட குடும்பம் எப்படி, இவரோட கேரக்டர் எப்படி, இதெல்லாம் தயவு செஞ்சு முன்கூட்டியே தீர்மானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி இதுதான் முன்னெச்சரிக்கை. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் பொதுவான பலன். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நான் எப்படி என்னை மாற்றிக்கிறது, நான் எப்படி சரி இதுதான் கரெக்டு ரைட்டு, நான் எப்படி என்னை சரி பண்ணிக்கிறது, நான் எப்படி வந்து இதுலேயே நான் ஜெயிக்கிறது, நான் மனசு தான் படைக்கணும்னு சொல்லிட்டோம் இல்லையா, கொஞ்சம் இலகன மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த இலகன மனசு வந்து எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக கொண்டு போய் முன்னேறது அப்படின்னு கேட்டால் இதுதான். நண்பர்களோ கூட இருக்கவங்களோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிந்திச்சு உங்களோட சேர்த்திக்கிங்க. சிந்தனை பண்ணாமல் எதுக்கும் காரியத்துக்கும் ஒத்துழைச்சி போகாதீங்க. கரெக்டாக? ஒரு விஷயம் நடக்குதுன்னா எதுக்காக, என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறது தெளிவாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செயலில் இறங்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா படிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. இயல்பாகவே உங்களுக்கு வந்து இப்போ எங்கேயாவது ஒரு பாட்டு ஓடுச்சுன்னா இயல்பாகவே நீங்கள் டைவர்ட் ஆயிடுவீங்க, கவனம் செதஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு 10 மணிக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆமாம் 10 மணிக்கு அங்கே போகணும்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு நேராக கிளம்புனீங்கன்னா எந்த தடையும் வராது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போனோம்னா 10, 11 மணி ஆக்கி தான் நீங்கள் போய் சேருவீங்க. இதுதான் உங்களோட வாழ்க்கைக்குமே. எங்கேயும் நோக்கம், குறிக்கோள் தெளிவாக வச்சுக்கணும். இப்போ இதுதான் உதாரணம் பெஸ்ட்டு. 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, 8, 8:30க்கெலாம் ரெடி ஆகி இல்லை நான் போகணும், மனசை வந்து மாற்றவே கூடாது. இந்த இடத்துக்கு முக்கியமாக ஒரு கோயிலுக்கே போகணும் அப்படின்னா இத்தனை மணிக்கு போகணுன்னா போயிடணும். ரைட்டா? அந்த காரியம்னா செய்யறதுக்கான முயற்சி எடுத்துடணும். அப்படியே தள்ளி போட்டிங்கன்னா ஈஸியாக டைவர்ட் ஆயிடுவீங்க. எங்கேயோ ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அப்படியே திரும்பி கூட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி டைவர்ட் ஆயிடுவீங்க. ஃப்ரெண்டே வந்து அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம்டா வாடனா விட்டுடுவீங்க. சரி போச்சா?
அப்புறம் படிச்சுக்கலாம்டா விட்டுடுவீங்க. உண்ம அதான். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஒரு 100 மார்க் எக்ஸாம் இருக்குது. நீங்க கண்டிப்பா படிச்சா 98, 99 எடுத்துருவீங்க. ஆனா, நீங்க படிக்கணும்னு நினைக்கும் பொழுது உங்க ஃப்ரெண்டு வந்து "டேய் என்னடா படிச்சுட்டு இருக்க? உட்றா அப்புறம் படிச்சுக்கலாம்டா" அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் படிப்பான். ஆனா, நீங்க படிக்காம விட்டுருவீங்க. கரெக்ட்டா ஒரு ஒரு காரியத்தையுமே கூட ஒரு தொழிலே கூட ஒரு நல்ல தொழிலா இருக்கும். கண்டிப்பான ஒரு தொழிலா இருக்கும். செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. ஓகே இந்த தொழில் பிசினஸ் வந்து எனக்கு செட் ஆகும். நான் இந்த படிப்ப படிக்கலாம் அப்படின்னு தெளிவா இருப்பீங்க. இது வந்து மாற்று கருத்து கிடையாது. நீங்களே ஆராய்ச்சி பண்ணி அத ஓகே செட் ஆகும். ஆனா யாராவது ஒருத்தர் வந்து "ஏப்பா இத போய் ஏன்பா செஞ்சுட்டு இருக்கிற தேவையில்லாம" அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை தேவையில்லாததோ அப்படின்னு சிந்தனை பண்ணி அத நம்ப ஜெயிக்க வேண்டிய அந்த இடத்துக்கே போகாம கடைசி வரைக்கும் அந்த காம்படிஷனே இப்போ ஒரு போட்டித் தேர்வே நீங்க படிக்கணும். ஒரு எக்ஸாம் படிக்கணும். ஜெயிக்கணும்னு நீங்க நெனச்சு கான்ஃபிடென்ட்டா இதில தான் படிப்பேன், இதில தான் ஜெயிப்பேன்னு சொல்லி களத்தில இறங்கி படிக்கவும் ஆரம்பிச்சுருவீங்க. யாராவது ஒருத்தர் வந்து இதெல்லாம் எங்கப்பா கிடைக்க போகுது? ஏன்பா நீலாம் தேவையில்லாம முயற்சி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாதி நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிரும். அவைங்க சொல்லிட்டு அவைங்க போயிருவாங்க. உங்க நம்பிக்கை 100லிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 10 வரைக்கும் வந்துரும். சரி போடா இனிமேட்டுக்கு படிக்கவே கூடாதுடா. அ அவைங்க சொல்லிட்டாங்களேன்னுலாம் கிடையாது. அது ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அதாவது பலூன்ல இருக்க காத்த புடுங்கி விட்ட மாரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. அதையும் என்ன பண்ணுவாங்க, ஈஸியா பிரேக் அவுட் பண்ணி விட்டு போயிருவாங்க. ஸோ, அதனால அந்த மாரி நெகட்டிவா பேசக்கூடிய நபர்கள தயவு செஞ்சு சிந்திச்சு அவைங்க சொல்றப்பயே நீங்க நெனச்சுக்கங்க. நீங்க ஏதோ ஒரு காரியத்தில வந்து அ படிச்சுட்ருக்கீங்க. எக்ஸாம் படிச்சுட்ருக்கீங்க. டேய் நீ எல்லாம் 50 மார்க் எடுத்து நீங்க 90 மார்க் 100 மார்க் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஒரு ஒரு 40 மார்க் 30 மார்க் ஒரு பையன் ஜாலியா வந்து, "டேய் என்னடா படிச்சு என்னடா பண்றது? நான்லாம் 40, 50 தான்டா எடுப்பேன். நீ எல்லாம் பரவாயில்லடா" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்க எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா அந்த 80லேருந்து குறைஞ்சு 40 எடுத்தாவே போதுமாட்டுக்குதே. நம்ம எதுக்கு தேவையில்லாம 100 எடுக்கணும்? அத எடுத்து மட்டும் என்ன பண்ண முடியும்? எத்தன பேர் படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்த மாரி ஈஸியா நீங்க வந்து இலகி அந்த உங்களோட நோக்கத்தையும் நீங்க போமாட்டீங்க. குறிக்கோளுக்கும் போமாட்டீங்க. அந்த மாரி தயவு செய்து இந்த எண்காரர்கள் வந்து தெளிவா யோசிச்சுக்கங்க. உங்களோட குறிக்கோள், என்னோட வேலை இதுதான் அப்படின்னா, அதுல யார் எத சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதுவும் நெகட்டிவா சொன்னா கண்டிப்பா ஏத்துக்காதீங்க. கரெக்ட்டா? ஸோ நீங்க நல்லா படிக்கணும், நல்லா ஜெயிக்கணுங்கிறது ஒரு போட்டித் தேர்வு படிக்கிறீங்கங்கிறது உண்மதான். பல கஷ்டங்கள நீங்க அனுபவிச்சு தான் படிப்போங்கிறதும் உண்மதான். ஆனா, கூட இருக்கவைங்க அதையும் இதையும் சொன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. நான் படிச்சு ஜெயிச்சுக்குவேன். இப்ப என்னன்னா நான் போராடி ஜெயிச்சுக்குவேன்னு. ஆனா, இந்த எண்காரர்கள் வந்து தன்மை இலகுன மனசு இல்லையா? ஸோ, எளிமையா என்ன பண்ணுவாங்க, சரி ஆமாடா அதுவும் கரெக்ட்டா தான் இருக்கும். நம்ப எதுக்குடா வம்பு? நம்ப வேணாடா நம்ப ஏதோ ஒரு வேலைக்கே சும்மா ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதோ போய்க்கலாம்டா அப்படின்ற மாரி அந்த நம்பிக்கை வந்து உடைஞ்சு போயிரும். இந்த இடத்துல தான் சந்திரன் வந்து மிக அதிகமாக வேலை செய்வாரு. இந்த இடத்துல தான் நீங்க கவனமா இல்ல நான் இத தான் படிப்பேன். கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். எனக்கு இது தெரியும் அப்படின்ற மாரி ரொம்ப நம்பிக்கையா துணிஞ்சு படிங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. கரெக்ட்டா? அத தான் எதிர்பார்க்குறாரு கடவுள். உங்ககிட்ட இருந்து அத தான் எதிர்பார்க்குறாரு. ஸோ, அதனால நம்பிக்கைய உட்றாதீங்க. கண்டிப்பா நம்புங்க. ஏதாவது நெகட்டிவா சொல்றாங்கன்னா, அவைங்கட்ட இருந்து அவைங்க சொல்றாங்கங்கிறதுக்காக குழப்பிக்காதீங்க. யாராவது ஒரு மற்றாரோட பேச்சை கேட்டு உங்களோட வாழ்க்கையில தவறான பாதைகள சென்றுடவே வேண்டாம். உங்க குழந்தைகளா இருந்தாங்கன்னா, ரொம்ப கவனமா அவைங்களோட குறிக்கோள நோக்கி கொஞ்சம் தூரத்துக்கு பயணிச்சு விட்டுடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் கொடுத்தா பத்தாது. இவைங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ, அ மத்தபடி எல்லாமே நல்லபடியா இருப்பாங்க. அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. இவைங்க கூட சேர்றவைங்களோட மனநிலை ஈஸியா அடிக்ட் ஆயிருவாங்க. அவ்வளோதாங்க. அந்த இலகுன மனசு என்ன பண்ணும்? ஏமாந்தாலும் ஏமாந்தும், சிரிச்சா சிரிக்கும், அழுதா அழுவும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ துன்பம் வந்தாலும் கலங்காதீங்க. இன்பம் வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்காதீங்க. நார்மலா இருங்க, நார்மலா பேசுங்க, நல்லவைங்களோட சேருங்க. இவ்வளோதாங்க. இதுதான் வந்து நான் அறிந்த வரையில் இருந்த விஷயங்கள் தான். ஸோ இது கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா எல்லாமே பலன் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த தெய்வங்கள் பிடிச்சிருக்கோ, நீங்க அத நம்பலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? நன்றி.